நம்ம இன்றைக்கி வந்து பூசணிக்காய் காய் செய்ய போகிறோம். அது கொஞ்சோண்டு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மிளகா வந்து கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுச்சு. பம்கினை வந்து இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வேகத்தூள் இதை வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த காய் கூட வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கலாம். வெல்லமும் போடலாம், என்கிட்ட வெல்லம் இல்லை, அதான் சர்க்கரை போட்டுக்கிறேன். கொஞ்சம் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டோன்னு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் வதக்குனிங்கன்னா சரியாக போயிடும். அவ்வளோதான், பூசணிக்காய் பொரியல் ரெடி.